நாளுக்கான ஒரு உயிருள்ள வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனப்படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். இந்த கர்த்தர் சொன்ன வசனம். இந்த கர்த்தர் சொன்ன வசனத்தை நீங்கள் விசுவாசித்து இதன்படி நம்முடைய பாரத்தை நாம் சுமக்காமல் கர்த்தரிடமாக சார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வைக்கும்போது நம்ம பாரத்தை அவர் சுமந்து நமக்கு இளைப்பாறு தருவார். அந்த இளைப்பாறுதல் நிரந்தரமான இளைப்பாறுதல், மீட்பின் இளைப்பாறுதல், விடுதலை இளைப்பாறுதல், சமாதான இளைப்பாறுதல், நித்திய ஜீவனை கொடுக்கும் இளைப்பாறுதல். ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் பாரத்தை நீர் சுமக்காமல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வருத்தம், பாரம், பிரச்சனை போன்றதன் விடுதலை கொடுத்து உங்களுக்கு மீட்பை கொடுக்க வல்லவரைக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கருக்குள்ள பட்டயமான உயிருள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தகப்பனே, ஆண்டவரே, அநேக காரியங்களுக்காக அநேக பிரச்சனைகள் போராட்டத்தை ஆண்டவரை இருதயத்தில் சுமந்து அதை சிந்தித்து கொண்டு அந்த வருத்தத்தை தகப்பனே அவர்கள் சுமக்காதபடிக்கு ஆண்டவரை உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவரை முழு இருத்தோடு முழு விசுவாசோடு உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது தகப்பன் நீர் அதற்கு விடுதலை கொடுத்து மீட்பை கொடுத்து சமாதானம் சந்தோஷம் கொடுக்க வல்லவரை இருக்கிற தகப்பனே. இது அனைத்து மக்களும் உணர்ந்து தகப்பனே சுரங்கத்தவை உம்முடைய ஆண்டவரே நிரந்தரமான இளைப்பாறுதலை தகப்பனே சுந்தரிக்க ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. அனைவரும் இந்த வசனத்தை கேட்டு தகப்பனே ஆண்டவரை விசுவாசித்து தகப்பனே உம்மை மாத்திரம் தகப்பனை பற்றி கொண்டிருக்கிற மனிதனை மாறும்படி இயேசு நான் ஜெபத்தை எடுக்கிறேன் பிதாவே. ஆமேன்.